வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றது ட்ரம்ப்பினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் 2வது முறையாக வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அதிபராக பங்கேற்றதுக்கு அப்புறமா அந்த பதவி பிரமாணம் அப்படின்றது எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து குடியுரிமையிலேயா இருந்தாலும் சரி, கிரீன் கார்டுலேயா இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு நிபந்தனைகள் அப்படின்றத விதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சட்டத்திட்டங்கள் அப்படின்றத கடுமையாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஒரு பக்கத்தில் வந்துட்டு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்ற பேரில் வந்துட்டு இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ வாய்க்கு பேச்சுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள் மேலே வந்துட்டு அதிக அளவிலான வரி அப்படின்றத சுமத்திக்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு அந்த நாடுகள் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா சீனா மாதிரியான நாடுகளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றத கொடுக்குதோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த நாடான அமெரிக்காவுக்கும் பாதிப்பு தருது அப்படின்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்க மறுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா H1B விசா அப்படின்னு சொல்லக்கூடிய விசா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு பணியாளர்கள், திறமையான பணியாளர்களை வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு தங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கறதுக்காக, வேலை செய்ய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நிறுவனமுமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விசாவினுடைய அந்த பர்மிட் இருக்கு இல்லையா, இப்போ அது வந்துட்டு ஒரு பர்மிட் மாதிரி தரணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு $1,00,000 அப்படின்றத கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா விழிபிதுங்க வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ $1,00,000 அப்படின்றது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்துட்டு 88 லட்சம் ரூபா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த 88 லட்சம் ரூபா அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் H1B விசா மூலியமாக உங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தணும், அவரை உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 88 லட்சம் ரூபா பே பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐடியில் கொடி கட்டி பறக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி இந்த H1B விசா அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட 75% மேலே இந்தியர்கள் தான் அந்த விசாவின் மூலயமா அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். என்னதான் இந்த H1B விசாவினுடைய இஷ்யூ, அதை தாண்டி வந்துட்டு இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்தியாவை பாதிக்கிறதை தாண்டி சொந்த நாடான அமெரிக்கா இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்துன்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த H1B விசா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்காங்க, இல்லை ஒரு ஐடி கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெளிநாடுகள், அது இந்தியா, இந்தோனேஷியா, இல்லை சீனா, எங்கேயா இருந்தாலும் சரி டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த H1B விசா மூலியமா அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க நிறுவனத்தில் வேலை பார்க்க வைப்பாங்க. ஸோ இந்த H1B விசாவை பொறுத்த வரைக்குமே 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு தற்காலிக தங்கும் உரிமை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் தங்கி வேலை பார்க்கறதுக்கான ஒரு உரிமையாக தான் அந்த H1B விசா அப்படின்றது கொடுக்கப்படும். அந்த 3 வருஷமோ 6 வருஷமோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசாவை தான் வச்சுட்டு பார்த்தோம்னா பல ஐடி நிறுவனங்களும் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு, பிற நாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா முன்னே இருந்தே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை வந்துட்டு எப்படியெல்லாம் தடுக்கலாம், பிற நாட்டவர்கள் உள்ள வரதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அடுத்தடுத்த செக்மேட்ஸ் அப்படின்றத வச்சவர் இப்போ இந்த H1B விசா மேலே கை வச்சிருக்காரு. அதாவது வந்துட்டு இப்போ H1B விசா வச்சிருக்கவங்கலாம் வந்துட்டு ஓகே தான், பட் இனிமேல் வந்துட்டு யார் புதுசாக H1B விசா அப்படின்றது வாங்கணும் அப்படின்னாலும் $1,00,000 அப்படின்றத அந்த கம்பெனி கட்டணும். அப்படி அந்த கம்பெனி $1,00,000 கட்டினாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க இங்கே தங்குறதுக்கான கால அவகாசம் அப்படின்றது 12 மாசமாக தான் இருக்கும், அதாவது 1 வருஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நாங்கள் பின்னாட்களில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பெர் பர்சனுக்கு வந்துட்டு $1,00,000 அப்படின்றது இருக்கு இல்லையா, $1,00,000 அப்படின்றத வந்துட்டு எந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்ண முன் வராது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இந்த H1B விசாவின் மூலயமா 75%க்கும் அதிகமாக இந்தியர்கள் தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும்
ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்றத மாதிரி அறிவித்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே வந்துட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோன்னா, நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபான்லாம் சொல்லலை, ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வரதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி தான் சொன்னோம். ஒரு டைம் நீங்கள் $1,00,000 வந்துட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம். அதை வந்துட்டு ரினிவல் பண்ணுறதுக்கு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ரினிவல் வச்சுருக்கவங்க ரினிவல் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு நாங்கள் அமௌண்ட் கேட்க கிடையாது, புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் அமௌண்ட் கேட்குறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்தியாவிலேருந்து போயிருக்கக்கூடிய வேலை தேடி போயிருக்கக்கூடிய பலருக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இனி புதுசாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஐடி துறையில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்களை, அதை தாண்டி வெளிநாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வேலைக்கு அமர்த்துறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பல லட்சம் கோடியில் இல்லை பல ஆயிரம் கோடியில் இல்லை ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா வந்துட்டு சேலரி கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க வேலைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இங்கே படிச்சுட்டு டேலண்ட் மூலியமாக வெளியே போகிறவங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்த ஒரு சில பிரிவுகள், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம நாட்டுக்கு தேச நலனுக்கு முக்கியமான ஒரு சில துறைகளில் வந்துட்டு விலக்கு அப்படின்றது தரப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்றுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனால் பல ஐடி நிறுவனங்களும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, லீவில் ஊருக்கு போனவங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி லீவில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்களுடைய நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புதிய H1B விசா இஷ்யூ அப்படின்றது ரொம்ப பெரிய இஷ்யூவாக அமெரிக்காவிலையும் இந்திய ஐடி நிறுவனங்கள் சந்தைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் ரொம்ப பெரிய அளவில் விஸ்வரூபமாக முன்னெடுத்து நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சட்ட ரீதியாக வந்துட்டு இதுக்கு எதிராக வந்துட்டு எதிர்ப்புகள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பை சைக்கோ அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பலருமே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பண்ணுறது அப்படின்றது வெளிநாட்டவர்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே மாதிரி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுடைய வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கும் அடிக்கோலிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அமெரிக்க நிறுவனங்களை யானை தான் தலையில் தானே மண்ணவாளி போடுற மாதிரி ஆல்ரெடி உலக அரங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஐடி நிறுவனங்களை மூடுறதுக்கு ட்ரம்ப்பே வழிவகை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.